ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் எப்படி சிஸ்டர் குட்டி தொப்பையை குறைச்சிங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. வாங்க சீக்கிரட்டை சொல்கிறேன். இந்த பெல்ட் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் 300 சம்திங்னு என்னமோ வாங்கினேன். எத்தனை டைம் யூஸ் பண்ணியிருக்கேன்னு கேட்டால் வாங்கின அன்றைக்கி எப்படி கட்டணும்னு எங்கள் சித்தி சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நான் கட்டுறேன். அப்புறம் எப்படி தொப்பை குறைஞ்சின்னு கேட்டால் அது எனக்கே தெரியல. சுற்றி பிறந்தா 2வது நாளே எனக்கு தொப்பை உள்ளே போயிடுச்சு. பட் இருந்தாலும் இப்போது 3 மாதம் மாதிரி தான் இருக்கும். பட் அம்மா தான் எதுவுமே யூஸ் பண்ணாத, உள்ள புண்ணுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அதுவே தன்னால் உள்ளே போயிடும் அப்படின்னு சொன்னாங்களா. எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது கட்ட. இந்த செல்வா பையன் தான் யூஸ் பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருக்கவும் இன்னைக்கு கட்டினேன். தொப்பை குறையுமா குறையாதோ அது எனக்கு தெரியல. பட் வந்து பேக் பெயினுக்கு செம்மையாக இருக்குது. இப்போ சிட்டி பையனு வாய்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் போலயே. கொடுக்கட்டு நான் அத்தைக்கு தான் வீட்டுக்கு முன்னாடி வரை க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்களா வேலையா. நம்ம அப்படியே அத்தைக்கு டீ போட்டு கொடுத்துட்டு நம்மளும் பால் குடிச்சது. இந்த சிலிண்டர் நாளைக்கு கொண்டு வந்துடுறேன்னு என்னைக்கு தான் அந்த அண்ணனுக்கு நாளைக்கு வரப்போகுதுன்னே தெரியல. நமக்கு தான் இங்கே எரிச்சலாக இருக்குது. இன்னொன்று வாங்கிக்கலான்னு பார்த்தா இன்னொன்று கிடைக்க மாட்டேங்குது. காலையில் மாமா மீன் வாங்கிட்டு வந்துருந்தாங்களே, அந்த காரா மீன் வந்து பால் ஊறுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அதனால தான் அந்த மீன் இப்போ கொஞ்சம் அடிக்கடி வாங்குற மாதிரி இருக்குது. சாதமும் ரெடி, குழம்பு ரெடி. இது மதியத்துக்கு அப்படியே எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி டே பொழுது எப்படி போச்சுன்னே எனக்கு தெரியல. ஏதோ விடிகிற மாதிரி தான் இருக்குது. அதுக்குள்ளே நைட் ஆயிடுது. எனக்கும் எங்கள் மாமாவுக்கு வாரத்துக்கு 2 டைமாவது சண்டை வந்துடும். 2 நாளாவது பேசாமல் இருந்துருவோம். இப்போ கொஞ்சம் சண்டையில் போய்கிட்டு இருக்கா. பரோட்டாவும் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க நைட்டு. நான் கொஞ்சம் பரோட்டா சாப்பிட்ணும் ஆசையாக தான் இருந்தேன். எப்படா செல்வா வருவான் பரோட்டா செய்ய சொல்லலாம் அப்படின்னு. நைட்டு வேறு வாங்கிட்டு வந்துருந்தாங்களே, சண்டை ஒரு பக்கம் இருந்துட்டு போகுது அப்படின்னு நம்ம கொஞ்சமாக சாப்பிட பயமாக தான் இருந்தது நைட் டைமில் வேணான்னு. இருந்தாலும் கொஞ்சம் ஆசை. கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஹீட் வாட்டர் குடிச்சிட்டு வாக்கிங் போயிட்டு நம்மளும் தூங்க வேண்டியது தான்.